அந்த பதப்படுத்தப்பட்ட உணவோ ஆயிலோ அதிகமாக கல்லீரல் விரும்பாதனால அதை கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கலாம், அல்லது அதிகமாக அதை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கலாம். அப்படி பண்ணும்போது கல்லீரல் அதைத்தான் விரும்புது, அது சந்தோஷமாக ஃபங்க்ஷன் ஆகும். அப்புறம் டீத், பற்கள். பற்கள் ஃப்ளோஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இடுக்குகளில், பல்லு கார்னரில் இடுக்குகளில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு எல்லாம் அந்த ஒரு நூலோ அல்லது குச்சி வச்சோ ரிமூவ் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கிறத பற்கள் ரொம்ப விரும்புது. அந்த செயல்களை நம்ம அப்பப்போ நம்ம செய்துகிட்டே குப்பைகளும் அழுக்குகளும் அல்லது வேஸ்ட், அதாவது சாப்பிடக்கூடிய வேஸ்ட்டு பல்லு இடுக்குகளில் தங்கிறத நம்ம டோட்டலாக இந்த ஃப்ளஷிங் சொல்லக்கூடிய விஷயங்களில் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டாலே பற்கள் அதை ரொம்ப விரும்புது. அப்படி பண்ணுனா பாக்டீரியல் டெவலப்மெண்ட் அதில் இருக்காது, பற்கள் சுத்தமாகவும் இருக்கும், இந்த பற்கள் சீக்கிரமாக டீகே ஆகாமல் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கைகள் எதை விரும்புதுன்னா, கைகள் அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதை ரொம்ப விரும்புது. ஏன்னா அதிகமாக நம்ம கைகளை பயன்படுத்துறதுனால சோப்பு போட்டு நீட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணால் தான் பாக்டீரியல், ஃபங்கை, மற்ற வேறு எந்த ஒரு கிருமிகளும் அதில் அண்டாமல் இருக்கும். அதனால் கைகள் அதிகமாக விரும்புகிறது கை கழுவுவதை. இது ரொம்ப முக்கியமாக அது எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு கை கழுவுறதை ரெகுலராக வச்சுக்கணும். அதுவும் ஒவ்வொரு வேலை செய்து முடித்ததும் செய்யணும். அடுத்தது மசில். மசில் எப்போ ஹாப்பியாக இருக்கணும்னா, மசிலுக்கு சில பவர்ஸ் தேவைப்படுது. என்ன பவர்னா, நீங்கள் எவ்வளவு தூரம் மசில்ஸை தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறீங்களோ, தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறீங்களோ, அந்த ஸ்ட்ரெச்சிங்க்கு இந்த மசில் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக விரும்பும். அதனால் ஒவ்வொரு தடவை தூங்கி எழுதிக்கும் போதும் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், அதாவது கை காலை நீட்டி செய்யக்கூடிய ஸ்ட்ரெச்சிங்ஸை கரெக்டாக செஞ்சீங்கன்னா அது மசில்ஸுக்கு நல்ல ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும், நல்லா அது வேலை செய்யும். அப்புறம் நம்மளுடைய மெமரி பவர் நல்லா வேலை செய்யணும்னா நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய புது புது விஷயங்களை டெய்லி லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தால் மெமரி பவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே உங்களுடைய கற்றுக்கக்கூடிய புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கக்கூடிய விஷயங்களை